90 நாட்கள் தண்டால் சவாலில் இன்றைக்கி நாள் 40ங்க. ஒரு நாள் ரொம்ப முக்கியமான நாள். அந்த நாளில் கிடைக்கிற நேரம், அதாவது அந்த காலத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற முடியும். எல்லாருக்கும் வணக்கம் நேயர்களே. நம்ம இனிமேல் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக நிறுத்தி நிதானமாக பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்த பண்ணுறோமா அந்த விஷயத்த தெளிவாக பண்ணணும். ஏதோ பண்ணுறோங்க பேருக்கு பண்ணுறதுக்கும், நிறுத்தி நிதானமாக பொறுமையாக அதை கணக்கச்சிதமாக பண்ணுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஏன்னா சிலரை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் பண்ணுவாங்க, ஆனால் சரியாக பண்ணுவாங்க. உடனடியாக அவைஸ்வாலை வரவழைத்தார். மாயத்தொற்றத்தால் கட்டமைக்கப்பட்ட வேதாச்சாரியத்தை நோக்கி வாளை வீசினான். அப்படியே நமக்கு பாக்கெட் எப்பம்னா ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி அப்படியே கேட்டுகிட்டே வந்தேன். வந்துட்டு அப்படியே கிணத்துல ஒரு குழியில் போட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து அப்படியே தலையிட்ட தூத்திட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஃப்ரெண்டு கூட கிளம்புனதா. இன்றைக்கி நம்ம காலேஜில் அப்படி என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ட்ராமா காண்டி ரிஹர்சல் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. நம்ம அப்போ குரங்கு மாதிரி அங்கங்கே தொங்கிட்டு தான் இருந்தேன். கொண்டு போய் நீதிபதி முன்னாடி நிறுத்திடுறான். நிறுத்தின உடனே ஆர்டர் 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 எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுத முதல் டைலாக் சொல்லிட்டு சொன்னா புரியாது. மொட்டை மாடிக்கு போனா வெயில் அடிக்குடா. இன்னைக்கு ஃபுல்லாகவே புலவரால் ஃபன்னாக தாங்க போயிட்டு இருந்தது. நல்லா சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். நல்லா டைம் பாஸ் ஆச்சு. ட்ராமா கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, மீண்டும் அடுத்த போய் சந்திப்போம் இனியவர்களே.